ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் வந்து ஹிஸ்ட்ரிக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஷார்ட்டாகவும் அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ரெஃபர் பண்ணி எழுதி வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், டெல்லி சுல்தான்கள், இந்த 5 டாப்பிக்கோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து போட்டிருக்கேன், ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து நான் பிஒய்னு போட்டிருக்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்ன்னு டினோட் பண்ணுறதுக்காக பிஒய்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்னுடைய வீக் 4 டார்கெட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணி படிங்க. வீக் 4ல் நான் வந்து 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஆன்சரோடையே இந்த புக்கில் இருக்கு இல்லையா, இதை ரெஃபர் பண்ணி 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ஆன்சரோட படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கேன். தெரிஞ்ச கொஷின் வந்து போட்டு பார்க்குறது, தெரியாத கொஷின் வந்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி இந்த வீக்கில் இருக்கிற 7 டேஸில் ஒரு 5 செட்டு கொஷின் பேப்பர் மட்டும் நைட் ஸ்டடி பண்ணி அதை முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தமிழில் பகுதி ஆ வந்து பெண்டிங் இருக்குது. பகுதி ஆவை வந்து இந்த வீக்கில் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் வந்து 6th தமிழில் 6th தமிழ் ஓல்டு, 6th தமிழ் நியூ, அதை மட்டும் இந்த வீக்கில் படிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா பகுதி ஆலே எனக்கு வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டாபிக் இருக்கு இல்லையா. இந்த வீக்கில் பகுதி ஆவை கம்ப்ளீட் பண்ணிட்டா அதுக்கப்புறத்துலேருந்து 6th 7th 8th வந்து நம்ம ஃபுல்லாகவே ரிவிஷனுக்கு போயிடலாம். அதனால் இந்த வீக்கில் 6th மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக்கில் வரும்போது 7th 2 days 8th 2 days அந்த மாதிரி மாற்றிப்பேன். ஸோ இந்த வீக்கில் வந்து பகுதி ஆ கம்ப்ளீட் பண்ணணும் சிலபஸ் வைஸ். அதுக்கப்புறம் தமிழில் 6th தமிழ் ஓல்டும் 6th தமிழ் நியூவும் ரெண்டும் சேர்த்து ரிவிஷன் பண்ணி முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் வந்து பாலிட்டி வந்து ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி 1 hour படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்த்துருக்கேன். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக பார்க்கல. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இனிமேல் டெய்லியும் 1 hour படிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தமிழில் டெஸ்ட்டு போடுறதா இருந்தால் ஃபோர்கர் அகாடமியில் நிறைய டெஸ்ட்டு சீரீஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதில் மேக்ஸ் டெஸ்ட்டு சீரீஸ், தமிழ் டெஸ்ட்டு சீரீஸ்னு போட்டிருக்காங்க. இன்னையோட இதில் 20 வீடியோஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் நிறைய வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதுலேயும் ஒன்று ஒன்றா பார்த்து இந்த வீக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் மேக்ஸ் டெஸ்ட்டுமே ஒரு சீரீஸாக போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் ஒரு டெஸ்ட்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீக் நான் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஷெட்யூல் வந்து ரிவிஷனுக்கு போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நான் டெலகிராம் சேனல் லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு குரூப் 2க்கு படிக்கும் போது நம்ம வந்து லெசன்ஸ் நடத்துறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து வீடியோஸ் போட்டு பார்க்குறது, தமிழ் மேக்ஸ் அதெல்லாமே நடத்துகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துகிற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து நமக்கு டெலகிராம் வந்து யூஸ் ஆகும். இப்போதைக்கு உங்களுடைய டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.